ஐயா சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து. என்னுடைய கருத்து இதில் என்னென்னா, மக்கள் ஒவ்வொருத்தரும் அவர்கள் உழைத்து அதில் வரி கட்டுறாங்க. பொது சொத்துக்களில் இருக்கிற வருவாய், மத்திய அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய வரி, தமிழகத்துக்கு சேர வேண்டிய வரி, டேக்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய ஓன் இன்கம்மில் 67%, 65-60% வந்து சேலரிக்கு கொடுத்துட்ருக்கோம். பாக்கி 12%க்கு மேலே வாங்குகிற வட்டிக்கு 10 லட்சம் கோடிக்கு வட்டி கொடுத்து 70,000 கோடி போகுது, 63-65,000 கோடி போகிறது. ஸோ இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. வம்பன் சொத்து வீண கையாச்சனைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமான கோட்டு அது, தூத்துக்குடியில். ஆமாம், வம்பன் சொத்து வீணம் கையாச்சனை அப்படின்னு பேர், விளங்காதுன்னு அர்த்தம். அப்போது நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆசிரியர்கள் வந்து நம்ம நாட்டினுடைய கண்கள். அவர்கள் மூலமாக தான் கல்வி கண்ணை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் தேவை. அவங்க இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய ஆசிரியர்களுக்கு விவசாயம் இருக்கிறது, தோட்டம் துறவுலாம் இருக்கிறது, நிறைய சேலரியும் இருக்கிறது. தூத்துக்குடியில் பர்டிகுலராக நாசரேத்து பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் நான் கடந்த மாதம் போயிருந்தேன். 2 குழந்தைங்க தான் படிக்குது, 4 டீச்சர்ஸ், 5 லட்ச ரூபா மாதம் அரசுக்கு செலவாகுது. ஆனால் வர்றது குழந்தைங்க யாரும் அங்கே வர்றதில்லை. அவங்களாம் பக்கத்தில் நாசரேத்து போயிடுறாங்க, இங்கிலீஷ் கான்வென்ட் போயிடுறாங்க. ஒவ்வொரு டீச்சருக்கும் 1 லட்ச ரூபா, 80,000 ரூபா, ஹெட்மிஸ்டருக்குலாம் 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம். இது வந்து கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். 75-76 எமர்ஜென்சி காலத்தில் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஹெட் மாஸ்டருக்கு 500 சம்பளம். இன்றைக்கி 500 ரூபா. அன்றைக்கி 1 கிலோ அரிசி 2 ரூபா 75. 1 கிலோ 1 பவுனு 200 ரூபா. ஆமாம், 200 ரூபா. கணக்கு பவுனை நீங்கள் இதில் போடக்கூடாது, அரிசியை தான் போடணும். சரி, அரிசியை தான் கணக்கு போடணும். அரிசி 2 ரூபா 1 கிலோ. இன்றைக்கி 1 கிலோ அரிசி 65 ரூபாய், 70 ரூபா. 35 மடங்கு ஏறி இருக்கு. அடியப்பா, 35 மடங்கு அரிசி ஏறி இருக்கு. வீட்டு வாடகை அன்றைக்கி எவ்வளவு? அன்றைக்கி 12,000. அதை நீங்கள் அதை கணக்கு போடுங்க. அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், நீங்கள் இப்போ அரிசியவே எடுத்துக்குவோம். எல்லோரும் சாப்பிட்ற உணவு அரிசி, ரொம்ப அத்தியாவசியமான பொருள். அந்த அரிசி 35 மடங்கு ஏறி இருக்குது. அந்த அரிசியினுடைய விலை 35 மடங்கு ஏறி இருக்குது. இப்போ இந்த சம்பளம் அன்றைக்கி ஹெட் மாஸ்டருக்கு 500 ரூபா சம்பளம், 35 மடங்கு ஏறினா எவ்வளோ வருது? எவ்வளோ 500 ரூபாயா? அன்றைக்கி 500 ரூபா. அன்றைக்கி எங்கேயோ போயிடும். எவ்வளோ வருது? 17,500. 17, ஆமாம், 350. நீங்கள் 500, அது சாதாரண டீச்சருக்கு 500 இன்ட்டு 35. ஆமாம், எவ்வளோ ஆச்சு? 17,500 தான் கொடுக்கணும் அந்த ஸ்கேலில். இன்றைக்கி 1.25 லட்சம் வாங்குறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்றும் சொல்ல வரல, நான் யாரையும் ஒன்றும் சொல்ல வரல, யாரையும் பொதுவாக சொல்ல வரீங்க. நான் சொல்ல வரக்கூடியது என்னவென்று சொன்னால், ஆசிரியர் பெருமக்கள் நம்ம நாட்டினுடைய யதார்த்தம். அன்னைக்கு சுதந்திரம் வந்த காலத்தில் குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏக்களுக்குலாம் 500 ரூபா சம்பளம். ராஜேந்திர பிரசாத் 500 ரூபாயில் 250 ரூபா மட்டும் தான் விட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தார். காந்தி 500 ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது இப்படி ஆரம்பித்த நாடு தான் நம்ம நாடு. இப்போ வளர்ந்துருக்கிறது அதெல்லாம் சரிதான், விலைவாசி கூடியிருக்கிறது எல்லாமே நியாயமானது தான். நான் ஒன்றும் குறை சொல்லலை. பே கமிஷன், ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் அமைத்த பே கமிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு அது மார்க்கில் போயின்னு இருக்கு. இப்போ 8வது பே கமிஷன் வருமா வராதாங்கிறதுல ஒரு பெரிய எனக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் அது 8வது பே கமிஷன் நிறுத்திட்டு வேறு மாதிரி ஸ்கேலை கொண்டு வரணும்னு அரசாங்கம் ஒரு பரிசீலனை வைத்து கொண்டு இருக்கிறது. நினைக்கிறீங்க? அப்போ இருக்குது, இந்த தரவில் இருக்குது, நான் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆகையினால அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயத்தில் என்ன வருது, ஏது வருது, கண்டபடி வாக்குறுதி கொடுக்கறது. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். நான் போட்ட வழக்கிலே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பில் ஒரு நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, அரசியல்வாதிகள் உச்சநீதிமன்றத்தில் என்கே ஜெயின் முன்னால் ஒரு வழக்கு போட்டேன். எந்த வழக்குன்னு சொன்னால், ஒரு வழக்கில் எனக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயத்தில் மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கின்றன, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில்லை, இது ஊரறிந்த விஷயம், இது யாரும் இதை எதுக்கும் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது செயல்படுத்துகிறார்களா என்கிறத செயல்படுத்துவதற்கான எந்த அளவுகோலும், எந்த கண்டிப்பும், பாதுகாப்பும், எதுவுமே சட்ட நிர்பந்தமும் அவங்களுக்கு இல்லை. அது கண்டிக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ இந்த அரசாங்கம் நம்முடைய வில்சன் சொன்னது போல் பல வாக்குறுதிகளை, அது மட்டுமில்லை, ஆட்டோவுக்கு 25,000 ரூபா ஆட்டோவுக்கு மானியமாக கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலையே.
கொடுக்கல, பல விஷயங்களை கொடுக்கல. அவங்க அந்த 500 வாக்குறுதியில் பல வாக்குறுதிகளை அவங்க கொடுக்கல. அப்படி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி தேர்தல் நேரத்தில் வாக்கு வாங்கியாச்சும் 2000 3000 கொடுத்தா ஒரு நாளைக்கு 33, ஒரு மாதத்துக்கு 33 பைசா, 2000 ரூபா கொடுத்தா, ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்தா 5 வருஷத்துக்கு 60 மாதத்தை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 33 பைசா. அதை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிடலாங்கிறது தான் அவங்களுடைய மெயின். பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறவங்களுடைய எண்ணம் அதை சுற்றி அதில் தான் இருக்கிறது. வேறு அதை தாண்டி அவங்க போகிறதில்ல. அந்த அளவில் சொல்லிவிட்டு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது இதை போல் கண்ட வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்றாங்க. பல நீதிமன்றங்கள் இதை கண்டித்திருக்கிறது. ஆகையினால இந்த அரசாங்கம் பொதுவாக நாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், பழைய ஓய்வூதியத்தை விட பழைய ஓய்வூதிய திட்டத்தில் கிடைக்கிறத விட இப்போ புது ஊதிய திட்டத்தில் உங்களுக்கு குறைவாக கிடைக்குதாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அவர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது புதிய ஓய்வு திட்டத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, பழசு உங்களுக்கு நெட்டா என்ன கிடைக்குமோ புதுசுல என்ன கிடைக்கும், அது எப்படி கிடைக்காம இருக்கும்? பழைய ஓய்வு திட்டத்தில் சொல்லட்டுமா, இதெல்லாம் எப்படின்னா நோபல் ப்ரொஃபஷன். சரி, இப்போ என்னன்னா உங்க டிபார்ட்மெண்ட் வருது, இல்ல அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறதா? இல்ல, அது அந்த ஆங்கிள்ல நான் சொல்லல. நீங்க முதல்ல அப்படி பார்க்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சமச்சீர் கல்வி இது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கான்வென்ட்ல போய் படிக்க போகிறோம்னு பிள்ளைகள்லாம் போகுது, அங்கே யாரும் போகல, அதுக்கு அரசுக்கு இவ்வளோ செலவாகும், இவ்வளோதான் சிம்பிள். இதுதான் என் குற்றச்சாட்டு. அதாவது நீங்கள் உரிமை மறுக்கிறதுக்கோ அல்லது அதெல்லாம் அந்த கோணத்துக்கே போக வேண்டியதில்லை. அது எல்லாத்துக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும். ஐயா என்ன சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை, எல்லா குழந்தைகளும் சிச்சி புச்சி என்று ஆங்கிலம் பேசணும், பிள்ளைகளை ஆங்கில ஸ்கூலுக்கு சேர்க்கறாங்க, இங்க படிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கடமை. அரசு பள்ளியை மேம்படுத்த வேண்டிய அரசாங்க கடமை. அது தனியார்கள் கொடுக்கிற ஸ்டாண்டர்டே ஏன் அந்த அரசு பள்ளியில இவ்வளவு செலவு பண்ணி ஏன் கொடுக்க கூடாதுன்ற. இதே ஸ்கூல்ல, இதே பிரைவேட் ஸ்கூல்ல 20,000 25,000 மேல சம்பளம் கிடையாது எந்த டீச்சருக்கும். வேலை மாடல கூட 10,000 இருக்கு, 10,000 இருக்கு. 10,000 வாங்குற டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1 லட்சம் வாங்குறாங்க சார். ஊதியம் அல்ல பிரச்சனை, அது வந்து ஊதியம் அல்ல பிரச்சனை. நீங்க ஓய்வூதியத்துக்கு அப்புறம் வரேன், ஓய்வூதியத்துக்கு ரெண்டாவது வரேன். அந்த அரசு பள்ளியை அரசு பள்ளியை மூடணும், தனியார் பள்ளி உரிமையாளர் அரசு துணை பழைய ஓய்வூதிய திட்டப்படி இன்னைக்கு இருக்கிற சேலரி ஸ்கேல் பேசிஸில் இன்னைக்கு கொடுக்க முடியாது அரசாங்கத்தில். அப்படி அரசாங்கத்தில் கொடுக்க முடிஞ்சதுன்னா நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2 லட்சம் கோடியாவது அதுக்கு கடன் வாங்கி தான் கொடுக்குற மாதிரி. ராஜஸ்தான் 4 மாநிலம் ஏன்னா அன்னைக்கு இல்லை நான் சொன்னது பழைய ஸ்கீமில் நான் சொன்னது வந்து நான் சொன்னல 500 ரூபா 1000 ரூபா 1500 ரூபா 3000 ரூபா மேக்ஸிமம் 3000 ரூபா சேலரி. அந்த காலத்தில் அந்த திட்டங்கள்லாம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அப்போ சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப், டீச்சர்ஸ் ஜாப்பெல்லாம் அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும், அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே அரசாங்கத்தை நம்பி தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன குறுக்கீடு. ஐயா, நீங்கள் சொன்னது சரிதான். முன்னாடி சம்பளம் இல்லை, பக்கத்தமாக வாத்தியார் வேலைக்கு போவான்னு ஒரு பழமொழி சொன்ன மாதிரி கடைசியில் ஏதாவது சேர்த்து கொடுத்தா, இப்போ நான் புரிகிற மொழியில் பேசுகிறேன். அப்போ ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு துறையை போய் ஏமாத்துறமே, இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்குறமே, இது தெரியாது, பெரிய தவறு. அந்த கல்ச்சரை மோசம், அந்த கல்ச்சர் ஒழியணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து. அந்த கல்ச்சரை மற்றவங்கள விட்டுருங்க. எல்லா துறைகளும், போக்குவரத்து துறையில 7500 கோடியை பிடிச்சி வச்சுட்டு கொடுக்கல, மின்சாரத்துறையில் அவருடைய பணி கொடுக்கல, எல்லாமே பண்ணிருக்காங்க. அது வந்து அரசியல்வாதிகள் அரசியல் நீதிமன்றத்துக்கு தெரிகிறது. நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு. எனக்கு கொடுத்த தீர்ப்பு நான் என்ன கேஸ் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னல. நான் 98 அதிமுக பிஜேபிக்கு கொடுத்த சப்போர்ட்டை விட்ரா பண்ணும்போது நான் கேஸ் போட்டு ஸ்டே பண்ணணும்னு கேட்டேன். தேர்தலுக்கு இப்போ தான் 6000 கோடி ரூபா செலவாக இருக்கிறது. வாஜ்பாய் தான் ஸ்டேபிள் ஏபிள் லீடர்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா நாடு பூரா அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் விட்ரா பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விட்ரா பண்ணால் திரும்ப தேர்தல் வரும், தேர்தல் வந்ததுன்னா நாட்டுக்கு செலவாகும்னு சொன்னதில் அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுறதில்லை. ஆகையினால இது கண்டனத்துக்குரியதுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் அதை யாரும் தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் சுப்ரீம் கோர்ட்லயோ எங்கேயாவது ஒரு சரியான சட்டத்தை தடுப்பு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதுதான் பக்கற்றவர் ஆசிரியர் வேலைக்கு போறாங்கலாம் ஒரு தவறான விஷயங்கள். அதை மாற்றணும். அந்த காலத்துல அது வந்து அரசியல் கட்சிகள் மக்கள்கிட்ட கொடுக்கிற வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். மக்கள் முன்னால் ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட்டு ஏமாற்றி அவரிடம் ஓட்டை வாங்கி கொண்டு அதற்கப்புறம் அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிற ஒரு நிலையை தடுக்கணும்.
ஆனால் நம்முடைய சகோதரர் கண்ணன் சொல்கிறது போல் பழைய ஸ்கீமை ஓய்வூதியத்துக்கு மட்டும் பழைய ஸ்கீமை எடுத்துக்கலாம். ஆனால் புதுசாக கொடுக்குறதுல வந்து புதுசாக கொடுக்குற சேலரி இதை பற்றிலாம் பேசாதீங்கிறத அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. பேசுவோம். ஒரு 5000 வாங்குற சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா அவர்கிட்ட சேவிங்ஸ் இருக்கும். போராடுறத விட வேற ரீசன் அன்னைக்கு வாங்க 150 ஈக்குவல்